பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படம் இதயக்கனி திரைப்படம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் ஒரு 35 தேட்டரில் வெளியிட்டாங்க. 200 நாளை கடந்து 225வது நாள் 250 நாளை தேட்டரில் வெற்றி நடைபெறுகிறது. பொதுவாக எல்லோரோட கருத்தும் படி பார்த்திங்கன்னா இதயக்கனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 28 வாரங்கள் 30 வாரங்கள் 35 வாரங்கள் என ஒவ்வொரு வாரமும் ஒரு எதிர்பார்ப்புகள். ஆர்.எம். வீரப்பா அவர்களோட தயாரிப்பில் இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்தவரைக்கும் ஜெகநாதன் அவர்கள் இயக்கியிருப்பார். படத்தில் புரட்சித் தலைவர் அவர்களும் சுலோசனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்தோட ஒரு விழாவை கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல ஆண்டுகள் ஆனாலும் புரட்சித் தலைவர் அவர்களோட திரைப்படங்கள் தான் ரீரிலீஸ் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இதயக்கனி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி சென்னை ஆல்பர்ட் தேட்டரில், அதனைத் தொடர்ந்து சுரண்டை கவிதா, அதனைத் தொடர்ந்து புளியங்குடி, இந்த மாதிரி எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றிகளை காணும்போது வெள்ளி விழா 175வது நாள் வெள்ளி விழாவை பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடினாங்க. அந்த பொங்கல் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவரோட பிறந்தநாள் தினத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா 175 நாள் ஓடி தேட்டரில் 200 நாளையும் கடந்து ஒரு ஓடும் திரைப்படம் என்பது அது இதயக்கனி திரைப்படமாக தான் இருக்கும். பொதுவாக தேட்டரில் தினம் தேட்டரில் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஓரளவு பார்த்திங்கன்னா 25 பேர் 30 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் 40 பேராவது வந்துருந்தாங்க. சண்டே அதெல்லாம் அந்த சனி ஞாயிறுலாம் பார்த்திங்கன்னா 50-80 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இருக்கைகள் அதிகமாக இருந்திருந்தாலும் படப்பிடிப்புகள் சூப்பராக எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போலவே அந்த படப்பிடிப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இப்போ பார்க்கும்போது எல்லாருக்குமே எங்கள் தலைவரை அப்போ பார்த்த மாதிரியே இப்பவும் இருக்குது. அதனால் நாங்கள் எப்போதுமே இந்த திரைப்படத்தை கொண்டாடுவோம்னு சொல்லி இந்த திரைப்படம் 250 நாள் திரையரங்கில் பிரமாதமாக வெற்றி நடைபெறுகிறது. பொதுவாக தினமலர் மற்றும் பல இதில் போட்டிருக்காங்க. கே.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பரான கதாபாத்திரங்கள் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பல கோணத்தில் இருக்கும், பல வித்தியாசமான கோணத்தில் அவரோட ஃபைட் சீனு படத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருப்பார். 50வது நாளும் பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. 100வது நாள் பார்த்திங்கன்னா 100வது நாள் வெற்றி விழாவை அந்த திரையரங்கில் சாப்பாடு போட்டு அவ்வளோ அழகாக எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுத்து ஒரு க்ரௌடு ஒரு திருவிழாவை எப்படி கொண்டாடுமோ அந்த அளவுக்கு ஆல்பர்ட் தேட்டரை அலங்கரித்து கட் அவுட் பேனர்கள், ரசிகர்களை சொல்லவே வேண்டாம். ஒரு வெறித்தனமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ரசிகர்கள் இருப்பார்கள். அதே போல் அந்த வெறித்தனமான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக அப்பவும் ஆச்சிங்கன்னா அந்த சமயத்தில் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான். அந்த சமயத்தில் ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் 100 நாளைக்கு மேலே ஓடி கொடுத்தது. இப்போ இந்த திரைப்படம் 200 நாளைக்கு மேலே ரீரிலீஸில் இந்த அளவுக்கு வெள்ளி விழாவையும் காண்டி கோல்டன் ஜூப்ளிங் ஒரு திரைப்படமாக அமையப்போகுது என்பது அது இதயக்கனி திரைப்படம் தான். குறிப்பாக புரட்சித் தலைவரோட நடிப்பு பல கோணத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு நிறைய இடத்துல நிறைய காம்ப்ளெக்ஸு போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க. பொதுவாக ஸ்ரீராம், மதுரை, OBS சினிமா போன்ற இடங்களில் வெளியிடப்பட்ட, ராணி டெக்ஸஸ் போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. சேலம், ஆத்தூர் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க. ஆனால் 100வது நாள் வெற்றியை கொண்டாடினாங்க. 125 நாளும் 150வது நாள் 175 நாள் பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. 200 நாளும் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் தினத்தண்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொதுவாக யாரோட திரைப்படங்களும் இந்த அளவுக்கு ஓடுமான்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் 2 நாள் ஒரு நாள் ஒரு வாரம் ஓரளவு கலெக்ஷன் எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. வசூல் ரீதியாக இவ்வளோ நாள் ஓடி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 60 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். எவனும் நார்மலான 50 ரூபா டிக்கெட்டு 80 ரூபா டிக்கெட்டு தான், அந்த மாதிரி ஒரு சராசரியான ஒரு டிக்கெட்டு தான். பழைய திரைப்படமாக இருந்தாலும் புரட்சித் தலைவர் அவரோட பாடலும் சரி படமும் மவுசு குறையாத அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்க்கும் போது பார்த்திங்கன்னா 19வது வாரம் 18வது வாரம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 20வது வாரம் 25வது வாரம் அப்படி 35வது வாரம் அப்படி ஒவ்வொரு வாரங்களும் நம்ம கண்டு மகிழக்கூடிய ஒரு திரைப்படம் தான் புரட்சித் தலைவரோட ரசிகர்கள் ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க. பொதுவாக புரட்சித் தலைவரோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் இன்னும் அதிக நாள்கள் 1000 நாள்கள் கூட ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தேட்டரில் பொறுத்த வரைக்குமே அந்த ஆல்பர்ட் தேட்டரை பொறுத்த வரைக்குமே நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட திரைப்படங்களை போடும். அது சேலம் பத்மத்துலேயும் இந்த திரைப்படம் ஓடிச்சு, பெங்களூர்லேயும் இந்த திரைப்படங்கள். அதனை தொடர்ந்து பொங்கல் சமயத்தில் ஒரு 7-8 தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க நிறைய இடத்துல. பொதுவாக இந்த ஆல்பர்ட் தேட்டரில் ரெகுலராக ஒன்று காலையில் ஷோ இருக்கும், இல்லைனா ஈவினிங் ஷோ என்பது எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டிங்கன்னா எப்படியாவது குறைஞ்சபட்சம் 20 பேருக்கு மேலே அந்த திரைப்படத்தை கண்டு மகிழ்கிறார்கள். புரட்சித் தலைவரோட ரசிகர்களை பொறுத்தவரை தினம் தரிசனம் காணும் ரசிகர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. டிக்கெட் 80 ரூபா தான், என் தலைவன் திரைப்படத்தை நான் தினமும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கட் அவுட் பேனெல்லாம் பாருங்கள் பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா 2 பனைமர அளவு ஹைட்டு வெயிட்டில் பண்ணி சில விஷயங்களை பண்ணியிருப்பார். ஒரு எஃபெக்டான ஒரு விஷயங்கள் தான் சில விஷயங்களை பொறுத்த வரைக்குமே. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. வசூலில் நல்ல ஒரு செம்ம கலெக்ஷன் போட்டுகிட்டு இருக்குது. பொதுவாக இன்றும் பார்த்திங்கன்னா அந்த தேட்டரில் அந்த பொங்கல் தினத்துக்கு புதிய திரைப்படங்கள் வந்தாலும் புதிய திரைப்படங்களை வீழ்த்தும் அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட திரைப்படங்கள் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் எத்தனை அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த திரைப்படத்தை
திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் ஒரு புதிய திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போது ஒரு மவுசாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு அழகான அன்னதானம் விட்டு பொதுவாக புரட்சித் தலைவர் சாப்பாடு போட்டு தான் சில விஷயத்தை பண்ணுவாங்க. அவங்க ரசிகர்களும் இந்த திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. படம் ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்க மாதிரி இருக்கும் ஆக்டிங்கில். வில்லன்கள் அந்த கிளைமேக்ஸில் அந்த கப்பலில் போயிட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கில் புரட்சித் தலைவரோட ஃபைட் சீனு சூப்பராக இருக்குங்க அந்த திரைப்படத்தில். அவர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு சீனும் அந்த ஃபைட் சீனில் அந்த அப்படியே ரொட்டேட் ஆகி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக டூப்பு போடாமல் தான் சில விஷயங்களை நடிக்கக்கூடியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த திரைப்படம் இதே கணி திரைப்படத்திலையும் 35 தேட்டரில் வெளியிட்டாங்க. இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா 250 நாளுக்கு மேலே ஓடப்படும் திரையரங்கம் என்பது பொதுவாக சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் தான் இந்த திரைப்படம் வெற்றிகரமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. வெற்றி முரசு கொட்டும் போல இருக்குது. புரட்சித் தலைவரோட ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ரசிகராக இருந்த எல்லாருமே கட்சி எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தாங்க. கண்டு மகிழ்ந்ததோட கட்அவுட் பேனர்லாம் பிரமாதமாக வச்சு ஒவ்வொரு இடங்களிலும் கட்அவுட் பேனர்கள் தான் சூப்பராக போலீஸ் கதாபாத்திரத்தில் இருக்கட்டும், அவர் அந்த கைகூப்பி வணக்கம் இதயக்கனி என்ற பாடல் படத்திலோட இன்ட்ரடக்ஷனில் அந்த இதயக்கனி பாடலை பார்த்திங்கன்னா இன்றும் அல்ல என்றும் இனி பல ஆண்டுகளாக பேசப்படும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடலோட அம்சமும் அமைஞ்சிருக்கு. படமும் பட்டி தொட்டியாக பத்திரிகையிலும் தினம் ஒரு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1 வீக்கில் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா மாலை மலரில் பார்த்திங்கன்னா இதயக்கனி திரைப்படம் ஆல்பர்ட் தியேட்டரில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து மற்ற திரையரங்கெல்லாம் சொல்லி ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரிகையில் போடும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. நம்ம தலைவரோட திரைப்படங்கள் இத்தனை நாள்களாக இவ்வளோ நாள்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. நிறைய பேருக்கு பொறாமல் இருக்கும், என்னடா இவங்க அப்படி ஓட்டுறாங்க இப்படி. இருந்தாலும் 20 பேருக்கு மேலே 30 பேருக்கு மேலே இருந்து தான் திரைப்படத்தை பார்க்குறாங்க. சனி ஞாயிறில் 100 பேருக்கு மேலே வந்துடுறாங்க. 100 பேருக்கு மேலே குறிப்பாக இருக்கைகள் 100 இருக்கைகள் இருந்தாலும் அதை விட அதிகமாக பெர்ஃபெக்டாக இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ்கிறார்கள். ரசிகர்களை உற்சாகம் ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்பது தான் இதயக்கனி. இதயக்கனியில் இருக்க பாடல் எல்லாமே முத்தான பாடல். ஒவ்வொரு பாடல்களுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான பாடல்கள் கொண்ட திரைப்படம் இதயக்கனி. பட்டி தொட்டியெல்லாம் தினசரி 6:45க்கு காட்சிகள் போடுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சில நேரம் காலையில் மாற்றுவாங்க, சில தொடர்ந்து மாலை, அப்படி வெள்ளி விழாவில் இருந்து கோல்டன் ஜூப்ளின் சில்வர் ஜூப்ளின் போகிற அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு மவுசு இருக்குன்னா இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படத்திற்கும் மவுசு வராது. புதிய திரைப்படங்களை வீழ்த்தும் அளவுக்கு புரட்சித் தலைவரோட எம்ஜிஆர் திரைப்படங்கள் திரையரங்கில் சக்க போர்டு போட்டுக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் பொதுவாக கொடுக்கிறது. இப்போவும் பார்த்திங்கன்னா 200 நாள் போஸ்டெல்லாம் விட்டுருக்குறாங்க. பத்திரிகையிலும் 28வது வாரம் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்காங்க. 30 வாரம் 35 வாரங்கள் கடந்துவிட்டால் 300 நாள் அந்த திரைப்படம். கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் 1 வருடங்கள் கடந்துடும் போலுக்கு அந்த அளவுக்கு இதயக்கனி திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது. எல்லா ஊர்களிலுமே ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா ஊர்களிலுமே 10 நாள் 15 நாள் ஓடிச்சு. அதனை தொடர்ந்து சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் மட்டும்தான் தினம் அந்த திரையரங்கில் தினம் இதயக்கனி திரைப்படம் ரெகுலராக போயிட்டுருக்கு. ரசிகர்களும் தினம் கண்டு மகிழ்ந்து பத்திரிகையிலும் சரி பல விஷயங்களை சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குது. இதயக்கனி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது. 300 நாள்களை நோக்கி மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் நமது இதயக்கனி திரைப்படத்தை தேட்டரில் போய் கண்டு மகிழுங்க. பொதுவாக சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் தான் வெற்றிகரமாக இந்த திரைப்படங்கள் சக்க போட்டு கொண்டிருக்கிறது. நாம் எத்தனை பேருக்கு பொறாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாக இதயக்கனி திரைப்படத்தை பல முறை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அருமையான திரைப்படம் 300 நாளை நோக்கி வெற்றி நடை போடுகிறது. திரையில் கண்டு மகிழுங்க.